குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் கீழே இறங்கிரும். இதை 2-3 டேஸ்க்கு முன்னாடியே பர்த்டேக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். எல்லா பக்கமும் அந்த போட்ட மசாலா எல்லாம் கோட்டாகி வந்திருக்கும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே எடுத்து வச்சிடலாம். திருப்பி செகண்ட் டைம் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிக்கும் போது தான் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே எடுத்து திரும்பி ஃப்ரை பண்ணி காட்டுறேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில். பர்த்டேக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு வாட்டி பொரித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் உள்ள சாஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும்னா இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து வெறும் மிளகாய் பொடியை மட்டும் தூவி ஒரு வாட்டி கலந்து கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பொரித்து வச்சாலும் 5 நிமிஷத்தில் காலி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.